பேக் டு அனதர் வீடியோ. கண்டிப்பாக கோட் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. தம்ப்நெயில் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு வந்துருப்பீங்கன்னா ஸ்பாய்லர் அலாட்டுன்ட்டு. கண்டிப்பாக அது நான் கிடையாது, நீங்கள் தான். படம் பார்த்த ஒவ்வொருத்தரும் ஸ்பாய்லர் பண்ணிட்டு எடுக்கிறீங்கடா. ஒரு இடம் விடாமல் நான் இன்ன வரைக்கும் ஃபேஸ்புக்கே ஓப்பன் பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டு வந்துக்கிட்டு ரிவ்யூ சொல்கிறவங்க வந்து எல்லாருமே இருந்து கோவிடே கிடக்குறானுங்க. ஃபேஸ்புக் பக்கம் போகவே முடியல. இது இந்த படத்துக்கு தான் இப்படின்னு பார்த்தா எல்லா படத்துக்கும் இதே தொல்லையாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார் படம் வந்துட்டாலே வாட்ஸ்அப்பில் ட்ரெயின் விட்றதுலேருந்து சரி, ஃபேஸ்புக்கில் எதெல்லாம் ட்விஸ்ட்டாக இருக்குதோ, எதெல்லாம் சூப்பர் சீனாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கானுங்க. யாரா நீங்கள், எங்கடா இருக்கீங்க? படம் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், இவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறேன், நீங்கள் மிச்சத்தை நீங்கள் படத்தில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமான சீன்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்தது படம் பார்க்குறவனுக்கு எப்படா இருக்கும்? நீ ஃபஸ்ட்டு ஷோவும் நம்மளை ஒழுங்காக பார்க்கவும் விட மாட்டேங்கிறீங்க. என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? நான் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 படம் நான் ஃபஸ்ட் ஷோவுக்கு இப்போ ரீசெண்டாக நான் போயிருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் படம் தான். அந்த படத்துக்குலாம் இவனை என்ன பண்ணுறானே, ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா முன்னாடி ஸ்க்ரீனில் போய் அவ்வளோ டான்ஸ் ஆடுறானே. நான் அதை செலிப்ரேஷன் பண்ண வேண்டான்னு சொல்லலை, பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், நல்லா பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இவனு என்ன பண்ணுறான்னா, அப்படி செலிப்ரேஷன் பண்ணதும் பத்தாதுன்ட்டு இவனை வந்து ஓவராக இதாகிடுறானு, அது டெம்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறானுங்க, நேராக ஃபேஸ்புக் வரானு, இன்ஸ்டாகிராம் வரானுங்க, வாட்ஸ்அப்பில் ட்ரெயின் விட்றானுங்க, கதை இதுதான் அப்படின்னு சொல்லி இவனே சொல்லிட்டு போகிறானுங்க. சரி, இவனிலையாவது விட்டு தள்ளுங்க. இதில் இன்னொரு ஆள் இருக்குது, படத்தை டைரக்ட் பண்ணுறவரே படம் கதை இல்லை, படத்தில் என்னென்ன முக்கியமான சீனில் இருக்கும் அத்தனை சீனே சொல்கிறாரு. இதில் வேற கேட்டால் சொல்கிறாரு, வெங்கட்னா என்னன்னா எனக்கு புரியல. அதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது நோண்டி தான் கேட்பாரு. உங்களை வந்து ஏதாவது சொல்லி உங்கள் வாயிலேருந்து பிடுங்க தான் பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை இன்டர்வியூ வந்தாலே ஏதாவது வாங்கிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் புரியல. அப்போலாம் நீங்கள் என்ன சொன்ன, ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஆமாம் இருக்கு இல்லை அப்படி அவ்வளோதான். ஒன்று என்ன சொல்லலாம், இல்லை நீங்கள் படத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதான் மேக்ஸிமம் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் எல்லாம் டேரக்டரும் சொல்லுவாங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறீங்க. அதுதான் மிஸ்டேக் எனக்கு தெரியுது. ஏன்னா நேற்றே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோபி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. 3 பார்ட்டாக 4 பார்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டேன். சரி, என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு சில சீன்ஸ்லாம் அவரே சொல்லிட்டார், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது சொல்லிட்டாரு. ஆனால் படத்தை பார்த்தா அது நல்லா இருக்கும்னு வச்சிங்களா. ஆனால் ஒரு சில சீன் அவரே சொல்லிட்டாரு. அது பத்தாதுன்ட்டு அது ஃபேன்ஸ் தொல்லை. ஷோ பார்த்தீங்கன்னா கம்முன்னு மூடிட்டு இருங்கடா, அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு ட்ரெயின் விடுறதுலேருந்து படத்தை நீங்கள் தான்டா ஸ்பாயில் பண்ணுறீங்க. நீங்களே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிட்டீங்கடா, அதான்டா நடக்குது. படத்தை எங்களையாவது முழுசாக பார்க்க விடுங்கடா. ஒவ்வொரு கதை அவர் இருக்கார் இவர் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் காலையிலேயே என்ன தெரியுமா பண்ணிட்டேன், காலையிலேயே ஃபேஸ்புக் பக்கம் ஓப்பன் பண்ணேன் கைஸ். சரி, ஓகே, ஷோ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கும், முடிஞ்சிருக்கும், ஓகே, இவ்வளோ சீக்கிரத்தில் யார் அப்டேட் நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எரிச்சலாயிருச்சு. இதுக்கு மேலே ஃபேஸ்புக்கு போகக்கூடாது, நம்ம படத்துக்கு போகிற வரைக்கும் அது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்காக கைஸ் நான் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? என்டர்டெயின்மெண்ட்டு நமக்கு அதான் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கோம், அதுவும் எனக்கு எடுத்து விட்டானுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ரிவ்யூவர்ஸ். ஓகே, முன்னாடிலாம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வருவார், பழைய காலத்தில் வந்து ஒருத்தர் வருவார், அவர் சொல்லுவார், இன்றைக்கி நம்ம திரைவம்சம் என்ன பார்க்க போகிறோன்னா புது வரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி 2 பாயிண்டில் முடிச்சுட்டு போயிடுவார்ரா. அவரு தாண்டா மனுஷன். நீங்கள் என்னடா எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு முன்னாடி மைக்கை தூக்கிட்டு அவன் வாயில் கொண்டு விடுறது, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு எது ப்ளஸ் பாயிண்ட் எது மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் சொல்லிட்டு இப்போ போய் படத்துக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லுவான். யாரா நீங்கள் எல்லா கதையும் சொல்லிவிட்டு படத்தில் இன்னும் இதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்க. காய்ஸ் ஒன்றும் ஒத்துக்கணும், என்ன நடக்கும்னா, இது வந்து நான் வந்து அனிலா பேசலை, சரிங்களா, நான் வந்து காமன் ஃபேன், நான் எல்லா படத்துக்காக பேசுகிறேன். இப்போ யூடியூப்பில் பேசுகிறேன், அவ்வளோ. இது மட்டும் நான் எதுலேயும் பேசலை, இப்போ யூடியூப்பில் பேசுகிறேன், சரிங்களா. அதனால் புரிஞ்சுக்கிங்க. அந்த ரிவ்யூ பண்ணுறவங்களாம் வந்து எப்படா தான் காத்துட்ருப்பான போல். அதுலேயும் காய்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப்பர் ரிவ்யூ பண்ணுவார், நியாயமாக இருக்கும், அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். அதனால் அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்னென்னா எல்லோரும் அப்டேட் பண்ணுறான், நீ என்னடா அப்டேட் பண்ணுற, இப்போ நான் இறக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு இறக்குறான். நான் புரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போக விடுங்கடா, ஒரு 3-4 நாள் வந்து கழித்து அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுங்க.
இல்லை 2 நாள் கழிச்சு ரிவ்யூ கொடுங்க. வந்து ஒரு ஷோலேயே வந்துக்கிட்டு இதான் படம் கதை அப்படின்னு சொல்கிறது. இதில் இன்னொருத்தன் கிடக்காங்க கைஸ், அது எவன் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு காமனாக ஒருத்தர் பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம பேசும்போது அவரால் நமக்கு ஒரு வியூஸ் போவோம், சப்ஸ்கிரைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு சில குரூப்லாம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா, ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அவரை வச்சு இல்லைனா யாரையோ வச்சு பேசி நம்ம ஒரு வீடியோ பண்ணால் நமக்கு ஒரு வியூஸ் போகும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அவர் வேறு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவர், அவர் ஃபுல்லாக வந்து விஜய் சாரை பற்றியே போடுறது. சரிங்களா, விஜய் சாரை பற்றியே போடுறது. கோட் படத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறது. கேட்டால் அதுக்கு ஒரு இது சொல்லுவான் நம்மளை. ஓகேங்களா, அதுக்கு ஒரு கதையாக நம்மக்கிட்ட அளந்து விடுவான். நம்ம அந்த கதைக்கே போகண்டலன்னு நம்மளை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடுவான். அது தேவையே இல்லை. ஏண்டா நீ விஜய் ஃபேன் தான்டா, விஜய் ஃபேன் தானே. ஒன்றால் ஒரு 2 நாள் 3 நாள் உன்னால் பொறுக்க முடியாதா? உனக்கு என்ன, நீ படம் பார்த்தோன்னே முதல்லையே நீ இறக்கணும். நல்லவனா நீ என்னதுமா பண்ணியிருப்போம், ஒரு 2 நாள் 3 நாள் ஆற விட்டு ஓகே என்னென்ன ரிவ்யூலாம் வருதுன்னு பார்த்துட்டு உன்னோட கானஸ்ட் ரிவ்யூன்னு தானே போடுறா, அதை அப்டேட் பண்ண வேண்டியது தானே. உனக்கு என்ன, நீ ஃபஸ்ட்டு ஷோவை பார்த்துட்டு நீ என்ன அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நீ வந்து வீடியோ போடணுன்னு என்ன இருக்குது? அதுதான் கொஸ்டின் கைஸ். மொத்தத்தில் யாருமே எதிரி கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இவனுங்களே சூனியம் வச்சுக்கிறானுங்க, அதுதான் காரணம் கைஸ். எல்லாமே கதை ஒன்று தான், ஒரே கதையை தான் மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை ஸ்பாயில் பண்ணி அந்த படத்தையே கெடுத்துடுறீங்க. நீ இப்போ போட்டனால எனக்கு ஒரு சீன் தெரிஞ்சிடும், இவர் இருக்கார், அந்த சீன் வர மச்சில் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே தோணாது. இதுதான் காய்ஸ் எனக்கு பல ஆத்திரம். என்ன ஆத்திரம்னா, இப்போ வெளியே இருக்கிறவங்க ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, சரி அவங்க ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்கன்னா ஓகே, அந்த கதையை ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம்னா ஓகே. ஃபேன் பேஜ் வச்சுருக்கேன், அவனும் போடுறான். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அவரை வச்சு தான் தொழிலே நடத்திட்டு இருக்கான். யூடியூப்பில் ஃபுல்லாக ஒரு வீடியோ தான். நீங்கள் கோட் படம் நீங்கள் யாரை சொல்கிறேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீ அவனை சொன்னோன்னா அவன் ட்ரிகர் ஆகி உடனே அதுக்கு ஒரு வீடியோ போடுவான். நியாயமாக இருந்துக்கும். நான் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் காய்ஸ். நான் யாரை பேசுகிறேன்னா அவரை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் கேட்பேன். சரிங்களா, அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சினிமானா எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட். எனக்கு அதே மாதிரி தான். நான் சும்மா இருக்கிற டைமில் நமக்கு அதுதான் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி விடுது. அதனால் மற்றவங்க என்ன பேசினாலும் நான் கண்டுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணி விட்றத முதல்ல நிப்பாட்டுங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து தமிழ் சினிமா எங்கேயோ போய்ட்டுன்னு சொல்கிறீங்க, நீயே ஸ்பாயில் பண்ணி விட்றியாடா. அது வேறு, இதை பேசுனது வேறு என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ஒரு குரூப் ஒன்றே கிளம்பிட்டு வரேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் அடியில் சொருவு இருக்குன்னு சொல்லிட்டு. நீ என்னன்னாலும் சொருகு, நான் இப்படி தான் இருப்பேன்.